சிவகாசியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கடந்த 15 ஆண்டு காலமாக ரயில்வே கேட் பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் கிடக்கும் சிவகாசி மக்களின் கோரிக்கையை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான பட்டாசு ஆலைகளையும் நூற்றுக்கணக்கான அச்சகங்களையும் மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளையும் தன்னகத்தை கொண்ட இந்திய அளவில் பிரதான தொழில் நகரமாக உள்ள நகரம் அதுதான் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி. சிவகாசி நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்ந்தாலும் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நகராகவே இருந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக சிவகாசியில் இருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் விருதுநகர் செல்லும் சாலைகளில் உள்ள திருத்தங்கல், சாட்சியாபுரம் ஆகிய இரு ரயில்வே கேட்டில் மேம்பாலம் இல்லாததே காரணம் என்று கூறப்படுகின்றது. மேலும் இவ்விரு வழித்தடத்தில் நாள்தோறும் 10க்கும் அதிகமான முறை ரயில்கள் செல்வதால் ரயில்வே கேட் மூடப்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. கடந்த 15 ஆண்டுகளாக சிவகாசி மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் அவல நிலையில் தான் இருந்து வருகின்றனர். ஆனால் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த தொகுதியில் போட்டியிடுபவர்களின் முதன்மையான வாக்குறுதியே மேம்பாலம் அமைக்கப்படும் என்பதாகத்தான் உள்ளது. இதுவரை சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாதது சிவகாசி மக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் உறுப்பினர்கள் மீதான அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. குறிப்பாக காலை நேரத்தில் அடுத்தடுத்து 2 முறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் பணிக்கு செல்வார் என அனைத்து தரப்பு மக்களும் சுமார் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதோடு பின்னர் ஒரே நேரத்தில் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி விபத்துகளையும் சந்திக்க நேரிடுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். முதல் வாக்குறுதியாக திருத்தங்கல், சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் அது அமைக்கப்படவில்லை. குறிப்பாக போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் மிக இடைஞ்சலாக இருக்குது சாட்சியாபுரம் ரயில்வே கேட்டு தான். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் காலையில் அவங்களுக்கு ஒரு 8 மணிக்கு வீட்டில் கிளம்புனாங்கன்னா ஒரு 8:15 ரயில்வே கேட்டு அடைச்சிடுறாங்க. அப்புறம் 8:30க்கு திறக்கிறாங்க. திரும்ப இங்கே வரும்போது 8:30 ஆகிறது. குறிப்பாக வேலைக்கு செல்லுறவங்களும் இதனால் இந்த ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படாதனால மிகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிவகாசியில் இன்னமும் யாரும் ஒரு தொழில்பேட்டை மாதிரி கொண்டு வரவே இல்லை சார். பழைய தொழில் வச்சு எங்கள் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. தொழில் பட்டாசு கொண்டு வந்தாங்க. அதை வச்சு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தொழில் அடைஞ்சு எல்லாம் சிவகாசி வளமா இருக்கு ஓரளவு. மேலும் இங்கு நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு நாளும் ரயில்வே கேட்டை கடந்து செல்வது மிகப்பெரிய சவாலாகவே மாறியுள்ளதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள். இந்நிலையில் திருத்தங்கல், சாட்சியாபுரம் ஆகிய 2 ரயில்வே கேட்டிலும் மேம்பாலம் அமைக்கப்படும் என கடந்த 2021 ஒப்புதல் வழங்கப்பட்டது. சிவகாசி இரட்டைப்பாலம் முதல் சாட்சியாபுரம் பஸ் ஸ்டாப் வரை 700 மீட்டர் நீளம், 12 அடி அகலத்தில் சுரங்கப்பாதையுடன் கூடிய ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. இதையடுத்து ரயில்வே கேட் பகுதியில் மண் பரிசோதனை மற்றும் தரையில் பாறை இருக்கும் ஆழம் ஆகிய 2 சோதனை நடத்தப்பட்டது. பின்னர் சோதனை முடிவுகள் பாலம் அமைக்க ஏற்புடையதாக வந்தது. இதனைத் தொடர்ந்து நிலையெடுப்பு உள்ளிட்ட முதல்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக அரசு 67 கோடியே 54 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதனால் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என எதிர்பார்த்தனர் சிவகாசி மக்கள். ஆனால் அதன் பிறகு இதுவரை எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை என்பதால் ஏமாற்றம் மட்டுமே அப்பகுதி மக்களுக்கு மிஞ்சியது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த குறைந்தபட்சம் 2 ரயில்வே கேட் பகுதிகளிலும் 2 சக்கர வாகனங்கள் கடந்து செல்ல சுரங்கப்பாதையாவது அமைத்து தர முன் வராதது வேதனையாக உள்ளதாக கூறுகின்றனர் மாநகரவாசிகள். எனவே சிவகாசி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிராம மக்களுக்குமான இந்த திட்டம் விரைவில் தொடங்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் செந்திலுடன் செய்திக்குழு.